வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் காலிஃப்ளவர் ரைஸ் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிச்சம் எல்லாமே 1/2 ஸ்பூன், மிளகு, சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், மல்லி மட்டும் 2 ஸ்பூன். இதை நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் பொடி பண்ணிக்கிறேன். 2 எக்கு சேர்க்க போகிறேன். பட்டை, கிராம்பு இதோட சேர்த்து நுணுக்கி எடுத்துருவேன். இஞ்சி பூண்டு அரைச்சிக்குவேன். இஞ்சி வறுத்துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல். பெரிய வெங்காயம் 2 அரைஞ்சாச்சு. மல்லி, புதினா, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொடியை நுணுக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தாளிக்கலாம். மல்லி, சோம்பு, மிளகு, சீரகம் வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். பட்டை, கிராம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடுறேன். வதங்கட்டும். வெங்காயம் போடலாம். வதங்கட்டும். புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, தக்காளியும் மல்லித்தலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். கிளறிட்டு காமிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வேக வச்சுக்கிறேன். நம்ம தண்ணி தெளிச்சிருக்கிறதுனால அப்பப்போ நம்ம கிளறி மூடுவோம். காலிஃப்ளவர் வெந்திருக்கும், எடுத்துடலாம். வெந்துருச்சு. இப்போ நுணுக்கின பொடியை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். கலந்தாச்சு. இப்போ இந்த 2 முட்டையை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், கலந்தாச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான், கிளறிட்டு இப்போ ரைஸில் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ எடுத்துடலாம். சாதத்தில் போட்டு நான் கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சு முடித்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching.